அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ். ஜஸ்மிதா. நான் 2ஆம் வகுப்பு ஆப்பிளுக்கு படிக்கின்றேன். நன்மை தரும் மரம். முன்பு ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு ஒரு குட்டி பையனை ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டி பையனும் மரத்தில் அடியில் தான் இருப்பான். இந்த குட்டி பையன் மரத்தில் இருக்கிற இலைகளை சேகரித்து மாலையும் தொப்பியும் செய்து அவன் அணிப்பான். அவன் போட்டு அவன் காட்டுக்கு ராஜாவாக உணருவான். அவன் மரத்தை பிடித்து மேலே ஏறுவான். மரத்தை பிடித்து அவன் தொங்குவான். மரத்தில் இருக்கிற காய்களை பறித்து அவன் திங்குவான். அவனும் அந்த மரமும் கண்ணாமூச்சி ஆடி விழுவாங்க. விளையாண்டு முடிச்சு களைப்பாக்கும் போது இந்த மரத்தில் நெவுள்ளியே அவன் படுத்து போனான். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவன் வரவே இல்லையாம். ஒரு நாள் வந்தானாம். அப்போ அந்த மரம் சொன்னிச்சான், மகனே என் மேலே ஏறி விளையாடுன்னு அந்த மரம் சொன்னிச்சான். அப்போ அவனுக்கு சொன்னான், எனக்கு இந்த வயசெல்லாம் முடிந்து விட்டது, எனக்கு இப்போ பணம் வேணும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த மரம், ஐயோ என்கிட்ட பணம்லாம் இல்லை, என் காய்களை பறித்துட்டு போய் நீ விற்று உனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். அந்த மரம் அப்படி சொன்னிச்சான். அப்போ அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு போய் மேலே ஏறி காய்களை பறித்துட்டு அவனும் போய் விற்க போயிட்டானான். அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவன் வரவே இல்லையான். அப்போ ஒரு நாள் வந்தானாம். அப்போ அந்த மரம் சொன்னிச்சான், அப்போ அந்த சந்தோஷத்துல அசைஞ்சிச்சா. அப்போ மரம் சொன்னிச்சான், மகனே என் மேலே ஏறி விளையாடு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அவன் சொன்னானா, எனக்கு இப்போ நான் மரத்து மேலே ஏறலாம், மணி இல்லை, நான் குளிரும் வெயிலும் தாங்குற வீடு வேணும் அப்படின்னு கேட்டான் அவன். அதுக்கு நான் என் கிளைகளை பறித்துட்டு போய் நீ வீடு கட்டி போ அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மரம். அப்போ அவனும் கிளைகளை பறித்துட்டு போய் அவனும் வீடு கட்டிக்க போயிட்டானா. அப்புறம் ரொம்ப நாள் கழித்தான் வரவே இல்லையா. அப்போ அந்த ஒரு நாள் வந்தானா. அப்போ அந்த மரம் சந்தோஷத்துல எதுவுமே பேச முடியாம இருந்துதான். அப்போ அவன் கேட்டானா, ரொம்ப தூரம் செல்ல வேண்டும், எனக்கு ஒரு படகு வேண்டும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த மரம், அதுக்கு நான் என் தாய்மடம் தண்டையை எடுத்துக்கிட்டு போய் நீ படகு செஞ்சு போ அப்படின்னு சொன்னிச்சான் அந்த மரம். அவனும் தாய்மட தண்டையை பிடித்துட்டு போய் அவனும் படகு செஞ்சு போயிட்டானா. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வரவே இல்லை. அப்போ ஒரு நாள் வந்தானா. அப்போ அந்த மரம் சொன்னிச்சான், மகனே என்னை மன்னித்து விடு, என்கிட்ட இந்த எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டேன், என் காய்களும் எடுத்துக்கிட்டேன், என் கிளைகளும் எடுத்துக்கிட்டேன், என் தாய்மடம் தண்டையும் எடுத்துக்கிட்டேன், என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னிச்சு அந்த மரம். அப்போ அவன் சொன்னானா, நான் அதெல்லாம் வேணாம், எனக்கு ஓய்வு எடுத்துக்குள் ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டானா. அவன் அதுக்கு என் மேலே ஏறி ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு அந்த மரம். அவனும் மேலே ஏறி ஓய்வு எடுத்துக்கிட்டானா. தேங்க்யூ.